ஜே.பி. சந்திரபாபு ஒரு காலத்திலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை விட ₹1 சம்பளம் அதிகம் கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவர் ஒரு முக்கியமான நடிகராக இருந்தார். சினிமாவிலே வருவதற்காக வாய்ப்பில்லையே என்று தற்கொலை செய்து கொண்டுலாம் முயற்சியெல்லாம் செய்து சினிமாவில் வாய்ப்பு வாங்கி மிகப்பெரிய நடிகராக வந்தார். நம்ம தென்னாட்டினுடைய சார்லி சாப்ளின் சொல்வார்கள், அப்படி ஒரு புதுமையான நடனம். அவரே பாடுவார், ஆடுவார். நகைச்சுவை தான் பெரும்பாலும் அவர் நடிகராக இருந்தார். அவர் கடைசி காலங்களிலே கஷ்டப்பட்டு மருத்துவமனையில் சேர்ந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிற போல பத்திரிகையிலே செய்திகளை முந்து தருவார்கள் அல்லவா, அதனால என்ன பண்ணிட்டா, செத்து போயிட்டாருன்னு போட்டான். சந்திரபாபு மரணம்னு போட்டான், ஆனா சாகல, இன்னும் மரணம்னு போட்டான். ஊர்ல தூத்துக்குடியெல்லாம் சொந்த ஊர் அவருக்கு. அங்க இருந்தெல்லாம் ரசிகர்கள் எல்லாம் அடிச்சு புரண்டு மெட்ராஸுக்கு வந்துட்டாங்களாம். கஷ்டப்பட்டு அந்த காலத்துல பயணம் பண்ணி வந்துட்டாங்க. மருத்துவமனைக்கு போனா உயிரோட இருக்காரு. உயிரோட தான் இருக்கிறாருங்கிற மகிழ்ச்சியில அவர்கள் ஆகா செத்து போயிட்டீங்கன்னு நினைச்சோம், நீங்க உயிரோட இருக்கீங்க. ஆளாளுக்கு சொன்னாங்க, செத்துட்டதாக பேப்பர்ல போட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உடனே விடைபெற்று போயிட்டாங்க. பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சொன்னார், சந்திரபாபு போனோன்னு சொன்னாரா, அடுத்த தடவை இங்க வரும்போது ஏமாத்த மாட்டேன். ஐயோ போவோம், ஏமாந்துட்டாங்க, நான் செத்து போயிட்டாங்க நம்பிக்கையில வந்திருக்கான் பாக்குறதுக்கு, நான் உயிரோட இருந்து ஏமாத்தி விட்டேன், அடுத்த வாட்டி வரும்போது இவங்களை ஏமாத்த மாட்டேன் அப்படின்னாரா. சாகுற தருவாயில் கூட அந்த நகைச்சுவை உணர்வு பாத்தீங்களா?